என்றாலே அனைவருக்கும் ஞாபகம் வருவது சுத்தமான சூழல், சுத்தமான காற்று, சுத்தமான குடிநீர். இருந்தபோதும் பண்டாரவெல நாயபெத்த மெய்யன் டிவிஷன் மக்களுக்கு சுமார் 40 வருட காலங்களாக இது போன்ற துருப்பிடித்த நீரையே குடிக்க நேரிட்டுள்ளது. நாயபெத்த பகுதியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பண்டாரவளை நகரத்திற்கு சுமார் ஆயிரக்கணக்கான மக்களுக்கான குடிநீரை வழங்குவது இந்த பகுதியிலிருந்துதான். இந்த நீர்க்குழாயிலிருந்து வரும் நீரே நாயபேத்தை குடியிருப்பின் மெய்யன் தோட்டம் மக்களின் 40 வருட கால குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கின்றது. அதாங்க நாங்களும் இந்த லைத்துக்கு வந்து 40 வருஷம் ஆச்சு. 40-45 வருஷமும் இந்த தண்ணியை தான் குடிக்கணும். அப்ப இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு பாருங்க, இப்ப அதுல விவரம் தெரிஞ்சா அதுல பிறந்து வளர்ந்தது இந்த தண்ணியில தான், இந்த மண்ணில தான். பண்டாரவளை நாயபேத்தை குடியிருப்பின் மெய்யன் பிரிவில் வசிக்கும் மக்களுக்கு சுத்தமான குடிநீர் என்பது ஏக்கமாகவே தொடர்கின்றது. இந்த குடியிருப்பில் 32 குடும்பங்களைச் சேர்ந்து 150க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். கழிவுகள் உள்ளடங்கிய எண்ணெய் படலும் மிதப்புத்தன்மையை கொண்ட நீரையே இங்குள்ள சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தமது நாளாந்த தேவைகளுக்காக பயன்படுத்தி வருகின்றனர். இவ்வாறான நீரை பருகும் தமது பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பிலும் பெற்றோர் வேதனையை வெளியிடுகின்றனர். முன்ன நிறைய சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வயிற்றோட்டம் வந்து தியேத்ரா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தோம். அப்ப அங்கிருந்து பிஹெச்ல வந்து பார்த்தாங்க. அவங்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. குடும்பத்தை வச்சாக்க மஞ்சள் ஆகிடுது. அங்க சேர்மாருங்க டீச்சர்மாருங்க அந்த பிள்ளைகளை பேசுறாங்க, உங்க தாய் தப்பை ஒழுங்கா ஊற்றி விடல. ஓட் கேட்டு வருவாங்க. அவங்ககிட்ட எல்லாம் நாங்க சொல்லி இருக்கிறோம் நிறைய தரம். அவங்க சும்மா வந்து பாத்துட்டு போவாங்க. பிஹெச்ஐலயும் அடிக்கடி வந்து பாப்பாங்க. போயிட்டு நாங்க கம்ப்ளைண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க, செஞ்சு தர மாட்டாங்க. நீரூற்றுகளை இயற்கையாகவே கொண்ட மலையகத்தில் இவ்வாறு குடிநீருக்காக மக்கள் அல்லலுறுவது ஏற்புடையதன்று. இதனை உணர்ந்து பண்டாரவளை நாயபேத்தை குடியிருப்பின் மெய்யன் பிரிவு மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் முன்வருவார்களா?